தன் தந்தைக்கு சித்த சுவாதீனம் போய்விட்டது என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்ட அந்த பக்தர் யோகிராம் சுரத்குமாரின் பாதங்களில் சரணாகதி அடைந்தார். அப்பொழுது யோகி அவருக்கு அருள் செய்தார். இது ஒரு அற்புதம். திருமலையில் ஏழுமலையான் சன்னதியில் யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகள் செய்த ஒரு அற்புதம், அதையும் நாம் இன்று பார்க்க போகிறோம். சுகர் என்ற ஒரு பக்தர் இருந்தார். குருவின் நாமத்தை நம்மளுடைய சொந்த விருப்புகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அப்படி எப்படி அவரை நெறிப்படுத்தினார், இது போன்ற பல அற்புதங்களை எல்லாம் இன்று நாம் தரிசித்து யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் அருளுக்கு பாத்திரமாக போகிறோம். வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகள் அப்படிங்கிற மிகவும் அற்புதமான சித்த புருஷர் திருவண்ணாமலையில் இன்றும் நமக்கு அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். ரமணாசிரமம், அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா யோகிராம் சுரத்குமாருடைய ஆசிரமம் வரும். முதல்ல சேஷாத்ரி ஆசிரமம், ரமணாசிரமம், யோகிராம் சுரத்குமாரோட ஆசிரமம். விசிறி சுவாமிகள் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணியிருக்கார். இந்த யோகியை மட்டும் நம்ம சமாதியில் தான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நினைத்த மாத்திரத்திலேயே இவர் உலகத்திற்கு கொடுத்தக்கூடிய கேரண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பிச்சைக்காரனின் தந்தை உங்களுக்கு உதவிக்கு வருவார் அப்படிங்கிறது சான்று. இவர் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு வாக்குமூலம் அது நிச்சயமாக எப்பொழுதுமே இவர் அந்த வாக்குறுதியை இப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார். எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அடியேனின் வாழ்க்கையில் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் செய்த அற்புதங்கள் பல. அவருடைய அருள் கடாட்ச அவருடைய நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் அருளால் வாய்த்தது 1997. யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் திருவண்ணாமலையில் வந்த காலம் அது 1968. அப்பொழுது ராதாகிருஷ்ணன் என்கிற பக்தர் யோகியும் அவருடன் சேர்ந்து இரு பக்தர்களும் கிரிவலம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். இவர்களும் அவருடன் சேர்ந்து கொள்கிறார். யோகி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா இவங்க 3 பேருக்குமே அதிகமாக பசி எடுக்கிறது. அப்போ யோகிராம் சுரத்குமார் சுவாமி அந்த பசியை போக்குறதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார். அந்த உபாயம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த உபாயம் என்னன்னா, அருகம்புல்லை எடுத்துன்னு வர சொல்கிறார். அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்த சொல்லி அந்த அருகம்புல் எல்லாம் அரைத்து அதை தண்ணீரில் கரைச்சி அது மூவரும் சேர்ந்து பருகுகிறார்கள். அது பசிக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு யோகி சொல்கிறார். இது முடிஞ்சது. இதற்கு பிறகும் அவர்களுக்கு கொஞ்சம் பசி எடுத்துக்கொண்டிருந்த காரணத்தினால் அங்கே ஒரு அன்பர் சொன்னார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் போய் நாம் உணவு அருந்தலாமா அப்படின்னு. யோகிக்கு அதற்கு சிறு தயக்கம் இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கொள்கிறார். அங்கே இவர்களுடன் சேர்ந்து இந்த ராதாகிருஷ்ணன் பக்தர் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவரும் வரார். இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், இந்த பக்தர் செஞ்சியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் அங்கே விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பணியாற்றி கொண்டிருந்தார். இவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் அடிக்கடி இவருக்கு யோகிகள் ஞானிகள் மீது அதிகமாக பற்று இருந்தது. இப்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவகம் இருக்கு இல்லையா, ரஜினி கஃபே அப்படிங்கிற அந்த உணவகத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் போகும் பொழுது அந்த உணவகத்தின் முதலாளி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் எல்லாம் வர முடியாது, 28 ரூபாய் இன்னும் கடன் இருக்குது, எதற்காக நீங்கள் எல்லாம் உணவருந்து வருகிறீர்கள், வர வேண்டாம் அப்படின்னு மூஞ்சியில் அடித்தாற்போல் சொல்லிவிடுகிறார். இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிகவும் ஆத்திரம் வந்து விடுகிறது. சரி, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அந்த 28 ரூபாய் அந்த செலுத்த வேண்டிய கடனை இவர் முதலில் செலுத்தி இப்பொழுது அனைவருக்கும் உணவு தாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் யோகி அதற்குள் அந்த உணவகத்திற்குள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில்தான் அந்த உணவகத்தின் ஓனர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி யோகியை மன்றாடி கேட்டுக்கொண்டு ஒரு பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறார், சுவாமி மன்னிக்க வேண்டும், தாங்கள் உணவு அருந்த வேண்டும் அப்படின்னு கேட்டபொழுது அந்த அம்மா கூப்பிட்ட காரணத்தினால இந்த தெய்வ குழந்தை அந்த உணவகத்திற்குள் தன்னுடைய காலை எடுத்து வைக்கிறது. அங்கே வாழை இலை பரிமாறப்படுறது. வாழை இலையில் இட்லி சாம்பாரும் சட்னியும் கொடுக்கப்படுறது. இப்பொழுது ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு என்ன ஒரு பாக்கியம் வாய்த்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாரும் உணவு அருந்துகிறார்கள். யோகி தன்னுடைய சாப்பிட்ட அந்த சாப்பாடு இருக்குல்லையே, அதே இலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் இட்லியை சாப்பிட கொடுத்தார். கொங்கிவயல் முத்துக்கருப்பையா ஆண்டவருடைய நம்ம சரித்திரத்தை பார்க்கும்பொழுது இட்லி அற்புதம்னு ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த அவர் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது அவர் சாப்பிட்ட அந்த உச்சிஷ்டத்தை இட்லியை அவரோட பக்தருக்கு கொடுப்பார். அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் மென்மேலும் எல்லா விதமான நன்மைகளும் க்ஷேமங்களும் அவருக்கு கிடைத்தது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கொங்கிவயல் முத்துக்கருப்பையா ஆண்டவர் அப்படின்னு அந்த நகரத்தார் இருக்கக்கூடிய அந்த காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரம், அந்த திருவாடானை போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரம், அங்கே நம்ம இந்த அற்புதத்தை பார்த்துருக்கோம். இது போலவே தான் நம்ம ஞாபகம் வருது. இப்போ யோகிராம் சுரத்குமார் சுவாமி விசிறி சுவாமிகள் இட்லி உட்கொண்டு கொடுக்கும்போது இவருக்கு இட்லியை கொடுக்கிறார். ராதாகிருஷ்ணன் ஐயாவும் அதை வாங்கி கொள்கிறார். அதற்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே எல்லா நன்மைகளும் நடந்தது. சரி, இந்த ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை பிற்காலத்தில் வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
அவருடைய அப்பாவுக்கு திடீர்னு சித்த சுவாதீனம் போயிடுறது. என்னதான் இவரெல்லாம் மருத்துவர்களும் போய் பார்த்தாலும் கூட எதுவுமே பயனளிக்கவில்லை. சாட்சாத் தன்னுடைய குருவாகப்பட்ட யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் பாதங்களில் நமஸ்காரம் பண்ணி இவர் கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, யோகி, என்னுடைய தந்தை மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், தாங்கள் எப்படியாவது இதை குணப்படுத்துங்கள் அப்படின்னு யோகிராம் சுரத்குமார் சுவாமின்னு கேட்டபொழுது யோகி சொன்ன ஒரு பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். அருணாச்சலேஸ்வர சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த 5 கரத்தன் இருக்கார் இல்லையா, எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த கணபதிக்கு அருகம்புல் மாலை தினமும் சாற்றிக் கொண்டு வா, எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு இவர் சொல்கிறார். குரு சொன்ன அப்படியே இவர் அந்த அருகம்புல் மாலை சாற்றிக்கொண்டே வரார். கொஞ்ச நாட்களிலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவு இவருடைய தந்தையுடைய வியாதி முழுமையாக குணமாகி அவருக்கு மறுபடியும் அவர் எப்படி இருந்தாரோ அது போலவே திரும்பினார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் செய்த அற்புதம். இதற்கு முன்னாடி இதுக்கு ஒரு மேற்கோள் சுவாமிகள் காமிச்சிருக்கார். எப்போன்னா முதல் சந்திப்பிலேயே அருகம்புல் தானே அரைச்சு கொடுப்பார். அப்போவே அந்த அருகம்புல் தான் இந்த தந்தைக்கு வரக்கூடிய வியாதியை குணப்படுத்த போகிறது அப்படின்னு மேற்கோள் காட்டினார் யோகிராம் சுரத்குமார் சுவாமிங்கிறது அப்படிதான் ராதாகிருஷ்ண ஐயா அவருக்கு புலனானது. அது மட்டுமல்ல, அந்த உணவகத்துக்குள்ளே வர வேண்டாம்னு முதல்ல சொன்னார் இல்லையா ஒரு முதலாளி, அவருடைய மனைவி சுவாமி தாங்கள் எங்களை அனுகிரகிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா இல்லையா, அந்த அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்பவும் மோசமாகிடுறது ஒரு நேரத்தில். ஆனால் அப்பொழுது யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளுடைய நாமத்தை அவர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த வியாதியிலிருந்தும் அவர்கள் மீண்டு விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த உணவகத்தை நடத்தியவரும் செல்வ செழிப்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்தார். அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளுடைய அருள் பிரவாகம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பக்தர் யாருன்னா சுகர் அப்படிங்கிற ஒரு பக்தர். இவர் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஒரு பக்தர். பக்திங்கிறது வெளிப்பாடு ஒவ்வொரு பக்தருடைய அவர்களுடைய தனது புரிதல் மேற்கொள்ளப்பட்டே தான் பக்தி சமர்ப்பணமாகிறது. இந்த சுகருக்கு அற்புதமான கவிதையை எழுதக்கூடிய ஒரு தன்மை இருந்தது, கவி பாடும் தன்மை இருந்த இவருக்கு யோகிராம் சுரத்குமார் சுவாமி தினமும் ராமாயணத்திலிருந்து எனக்கு 2 நீங்கள் கவிதை போல் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார். எனக்கு ஏதாவது எழுதி கொடு, 2 லைனாவது எழுதி கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பார். இவரும் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். மிகவும் நெருக்கமாக இருந்தார் சுகர் யோகிராம் சுரத்குமார் சுவாமியுடன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா 1977 இந்த சுகருக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, தன்னுடைய உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு உதிக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் குருவின் அனுகிரக கடாட்சத்தால் மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுண்டு தன் தாய் தந்தையிடம் போய் சொல்லிடுறார். யோகிராம் சுரத்குமார் சுவாமி இந்த திருமணத்துக்கு பரிபூர்ண அனுகிரகம் கொடுத்து விட்டார் அப்படின்னு தாய் தந்தையிடம் போய் சொல்லி விடுகிறார்கள். அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. சரி, இவ 2 பேரும் போய் யோகிராம் சுரத்குமார் சுவாமி தரிசனம் பண்ணுறார் அந்த தாய் தந்தையர். அப்பொழுது யோகிராம் சுரத்குமார் சுவாமி கண்டுபிடிச்சிடுறார், ஓ இவர் இந்த சுகர் அப்பா அம்மாவிடம் இப்படி தவறாக சொல்லியிருக்கிறார். யோகி சொல்கிறார், நான் அந்த மாதிரி எந்த வித ஒரு அனுகிரகத்தையும் கொடுக்கவில்லை, தாய் தந்தையர் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சுகரிடம் சொல்கிறார். இல்லை இப்படி நீ எப்போ சுகர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சுவாமி, நீங்கள் தானே உள்ளே இருந்து எல்லாருக்கும் அந்த உள்ளுண்டலாக இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் வருது உங்களோட அருள் கடாட்சத்தால் தானே, அப்பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய குருவின் ஆக்ஞை இல்லையா அது அப்படின்னு கேட்டதுக்கு சுவாமி சொன்னார், அப்படி எதுவும் இல்லை, அதெல்லாம் நம்மளுடைய கற்பனை, என்னுடைய பிரமை. தாய் தந்தையர் வாக்குப்படி கட்டுப்பட்டு நடக்க முடியாது அப்படின்னு நினைத்தா என்று சொன்னால் நீ இனி இங்கே வர வேண்டாம், என்னை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு யோகி கண்டிப்புடன் சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு சுகரும் மனமுடைந்து போய் அங்கு சுவாமிகளை பார்ப்பதை தவிர்த்து விடுறார். அதற்கு அப்புறமா எப்போ ஒரு முறை யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளோட ஆசிரமம் கட்டப்பட்டு ரொம்ப நாட்கள் கழித்து, கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் கழித்து தான் அவர் மறுபடியும் அந்த யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளோட ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த கிரிவல் பாதையிலிருந்து உள்ளே போனோம்னா அந்த இடத்துல சுவாமியை தரிசனம் பண்ணுறார். யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் சமாதி அடைந்த ஒரு 3-4 மாதங்களிலேயே இந்த சுகரும் இந்த உலகத்தை விட்டு, தன் பூத உடலை விட்டு அந்த சிவனின் சாயுஜ்யத்தை அடைந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே குருவின் நாமத்தை நாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, தன் பக்தரை நெறிப்படுத்தும் விதமாக யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் நடந்து கொண்டதை பார்த்தோம். சுப்பையா நாடார் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துடுது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய கடைசி நிமிடம் நெருங்கிக் கொண்டே இருக்கே அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கும்பொழுது அவர் பின்னாடி இந்த யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் வரார். சொல்கிறார், உன்னுடைய இந்த வியாதி எல்லாம் குணமாயிடும், தாங்கள் சந்நியாசம் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அவர் சொன்னது போலவே இந்த வியாதி எல்லாம் குணமாகி அவருடைய உடல்நிலை நன்றாக இருது. அது போலவே இவர் சந்நியாசமும் வாங்கி கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மடம் அமைத்து அவருடைய வாழ்க்கையை திருவண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரர் பாதங்களே அவர் அடைந்துடுறார் அவரோட ஆத்மா.
சுப்பையா நாடாருக்கும் அங்கே சமாதி கட்டப்பட்டு அவருடைய வழிவந்தவர்கள் எல்லாம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தில் பொழுது அன்னதானம் எல்லாம் இப்பொழுதும் செய்து கொண்டு தான் வருகிறார்கள். யோகிராம் சுரத்குமார் சுவாமியை தரிசிக்க ஒரு பக்தர் வரார். அந்த பக்தர் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமியை பார்க்குறதுக்காக புஷ்பம் எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு வரார். அந்த புஷ்பம் வந்து என்னென்னா கனகாம்பரம். அந்த கனகாம்பரத்தை ஒரு பொட்டலத்தில் வாங்கிட்டு வரார், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வரார். யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளோட பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக அதை வைக்கிறார். சுவாமி அதை பார்க்குறார். அந்த பூ வந்து கட்டிண்டு வந்த அந்த பார்சல் இருக்கு இல்லையா, அதில் அவ்வளோ சிக்கல் இருந்தது. அந்த நூலை வந்து எப்படியாவது அருந்திடக்கூடாது, ஆனாலும் அந்த சிக்கலை சரி பண்ணணும். யோகி வந்து ரொம்பவும் பொறுமையாக அந்த பார்சலை பிரிக்கிறார், அந்த பொட்டலத்தை பிரிச்சுட்டே இருக்கார். ஆனால் வெளிச்சம் பத்தலை. அதனால பின்புறம் போயிட்டு நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல இந்த சூரியவன்ஷி இருக்கார் இல்லையா, காஞ்சி மகா சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் சூரியவன்ஷின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த சூரிய வெளிச்சத்தில் போய் மெதுவாக பிரிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரித்ததுக்கப்புறமா அந்த நூலுக்கும் எந்தவித சேதமும் ஏற்படாமல் அந்த பொட்டலத்தை பிரிச்சுட்டு அந்த கனகாம்பரம் சரம் இருக்கு இல்லையா, அந்த கனகாம்பர சரத்தை அப்படியே அவரோட கழுத்தில் போட்டுண்டு அற்புதமாக சாட்சாத் அந்த ஜட்டாதாரி இறைவன் சிவன் போலவே காட்சியளித்து அந்த பக்தருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த பக்தருக்கும் ரொம்பவும் சந்தோஷம் ஏற்படுறது. இங்கே என்ன யோகி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், அந்த சிக்கல் எல்லாத்தையும் எடுத்தார் இல்லையா, இது போலவே அவரை தரிசிக்க வந்த அந்த பக்தருக்கு வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருந்தன. அந்த சிக்கல்களெல்லாம் காரணமே அவர்தான். அந்த பக்தர் அந்த சிக்கல்களிலிருந்து வெளிப்படுவதற்கு யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் பாதங்களை பற்றியது மட்டுமே காரணமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் பிறகு அவருக்கு நிறைய நிம்மதி கிடைத்தது அப்படிங்கிறது இன்னொரு அற்புதம். பெருமாள் ராஜு அப்படிங்கிற ஒரு அன்பர் இருந்தார். யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளுடைய சிறந்த பக்தர். இவர் திருமலைக்கு சென்று சாட்சாத் ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியை தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யோகி என்ன சொல்கிறார், 1 ரூபா நாணயத்தை கொடுத்து இது உண்டியலில் போட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அவரும் பணிவனும் பவ்யத்துடன் அந்த வாங்கி கொள்கிறார் அந்த 1 ரூபா காசை. அது மட்டும் இல்லை, அங்கே போய் ஒரு கேள்வியை கேளு அப்படின்னு சொல்கிறார். ஏழுமலையானிடம் ஒரு கேள்வியை கேளு அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கோ சுவாமின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்த பிச்சைக்காரன் யார் அப்படின்னு வெங்கடாச்சலபதியிடம் போய் கேள், வெங்கடேஸ்வர சுவாமியிடம் போய் கேள் அப்படின்னு யோகி சொல்கிறார். இவரும் ஏழுமலையான் தரிசனத்துக்கு வரார். ஏழுமலையானோட தரிசனம் அற்புதமாக கிடைக்கிறது. அவருடைய வாழ்க்கை ரொம்பவும் செழிப்பாகிறது. அந்த உண்டியல் கிட்டக்க வரார். உண்டியல் கிட்ட வரும்பொழுது அந்த 1 ரூபா நாணயத்தை போடுறார். அந்த 1 ரூபா நாணயம் அந்த உண்டியலுக்குள்ளே அப்படியே போகக்கூடிய அந்த ஒலி இவருடைய காதில் கேட்கும் பொழுதே இவருக்கு வேற ஒரு ஒலியும் கேட்க ஆரம்பிக்கிறது. அந்த தெய்வீக ஒலி இவரை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. மெதுவாக அவருக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது. அவருக்கு கேட்ட வாக்கியம் என்னவென்று பார்த்தோம்னால், அது நானேதான், வேறு யாரும் இல்லை, அது நானேதான், அது நானேதான் அப்படின்னு சாட்சாத் வெங்கடேஸ்வர சுவாமியே சொல்கிறார். நான் தான் அந்த யோகிராம் சுரத்குமார் சுவாமி அப்படின்னு சொல்லி யோகியும் நானும் வேறில்லை என்று அந்த பரம்பொருளாகியப்பட்ட வெங்கடேஸ்வர சுவாமியே சொல்கிறார் அப்படின்னு இவருக்கு உணர்ந்து முடிஞ்சது. திருவண்ணாமலையில் வந்து மறுபடியும் யோகியின் பாதங்களில் விழுந்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுறார். ஒரு முறை ஒரு பக்தர் வரார். அந்த பக்தர் வந்து இந்தியா முழுக்கவும் எல்லா இடத்துலையும் தேசாந்தரம் செய்திருக்கிறேன்னு சொல்லி, நான் வந்து வைஷ்ணவி தேவி கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது யோகி சொல்கிறார், நானும் அங்கே போயிருக்கேன், நானும் எங்கெங்கெல்லாமோ சுற்றிருக்கேன், அப்போ அந்த இடத்திற்கு நானும் போயிருக்கேன். அப்போது ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தன் ஒரு மாட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தான். ரொம்ப மேடாக இருந்த பகுதி. ஆனால் அந்த மாடு ரொம்பவும் ஒரே ஒரு ஒற்றை மாட்டு வண்டி தானது. அந்த மாடு ரொம்பவும் சோர்வடைந்திருந்தது. இருந்தாலும் அந்த வண்டிக்காரன் அதை விடலை, அடித்துக்கொண்டு துன்புறுத்தி கொண்டே இருந்தான். அதில் முகத்தில் அடிக்கிறான், முதுகில் அடிக்கிறான். அந்த மாடால் பாவம் அந்த மேட்டை கடக்கவே முடியலை. இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னு ஒரு கல் எடுத்து அந்த சக்கரத்துக்கு பின்னால் வச்சான். அதாவது அந்த வண்டியை வந்து சரிஞ்சு போகாமல் இருப்பதற்காக இந்த பிச்சைக்காரனால் உதவி இந்த பிச்சைக்காரன் செய்தான். ஆனால் அந்த மாட்டை அடிப்பதை நிறுத்திக்கொள் அப்படின்னு இந்த பிச்சைக்காரன் கேட்டதுக்கு அந்த மாட்டுக்காரன் அது கேட்கவே, காதில் வாங்கிக்கவே இல்லை. நீ வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பிச்சைக்காரனுக்கு மனம் மிகவும் நொந்து போய் அங்கிருந்து மனவேதனையுடன் நான் அகன்று விட்டேன். அதற்கு பிறகு அந்த மாடு எப்படியோ அந்த சுமையெல்லாம் தாங்கி கொண்டு அதோட பாரத்துடன் அந்த மாடும் பாவம் சென்றது அப்படின்னு யோகி சொல்லியிருந்தார். உடனே இந்த பக்தர் கேட்கிறார், யார் சுவாமி, அந்த மாடு நான் தானே, நான் தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் யோகி அந்த பக்தரை கண் பார்த்து ருத்ரமூர்த்தியாக இருந்து ஒரு பதிலை சொன்னார். அது தாங்கள் இல்லை, தாங்களின் மனைவி. தங்களின் மனைவியை தாங்கள் கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அதை நிறுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இந்த தொழில் நஷ்டம் இதெல்லாம் சரியாகிவிடும். உங்களுக்கு எல்லா விதமான சுபீட்சங்களும் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை தாங்கள் நன்றாக பார்த்து கொண்டீர்கள், அவருடைய மனம் புண்படாமல் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை நல்வழிப்படுத்திய அற்புதமான குருதான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சுவாமி.
இன்றைக்கும் பிரத்யட்சமாக ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கிருந்தாலும் சரி எல்லா விதமான கஷ்டங்களும் நம்மை விட்டு நொடி பொழுதில் அப்படியே காணாமல் போய்விடும். இந்த பிச்சைக்காரன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சியாக இருக்கட்டும், இந்த விசிறியாகட்டும், அவருடைய பாதங்களாகட்டும், எதையாவது இருக்கட்டும், நம்ம அப்படியே தியானம் பண்ணோம் சொன்னால் பிரத்யட்சமாக யோகிராம் சுரத்குமார் சுவாமி இன்னைக்கும் இருப்பார். எப்படியாவது அந்த அனுகிரகம் நமக்கு வரும். திடீர்னு ஒரு கஷ்டத்தில் இருப்போம், வேண்டிக் கொள்வோம். திடீர்னு பார்த்தா ஒரு கார் பின்னாடி யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கையெழுத்து போட்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு காட்சி தரும். எப்படியாவது யோகி அவர் இருப்பதை உணர்த்துவார். இன்னைக்கும் பிரத்யட்சமாக பல பேர் வாழ்க்கையை சீர் பண்ணி கொண்டது, அவர் வாழ்க்கையில் கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கி கொண்டு தான் இருக்கார் யோகிராம் சுரத்குமார் சுவாமி. பட்டாம்பூச்சி ரூபத்தில் காட்சி கொடுப்பார். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வேண்டிக் கொண்டோம்னு சொன்னால் பட்டாம்பூச்சி நம் மீது வந்து உட்காரும். இது மிகவும் சத்தியமான விஷயம். மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்களா, கஷ்டத்தில் இருக்கிறீர்களா, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான ஆபத்தாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக விலகும். விபத்தாக இருந்தாலும் அந்த விபத்தில் உங்களுக்கு எதுவும் ஆகாது. யோகியின் அருள் பரிபூர்ணமாக நம்ம வந்து காக்கும் ஒரு கவசமாக இருக்குங்கிறது எவ்வளவோ அற்புதங்கள் ஏற்கனவே முதலாம் பாகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அற்புதமான மகானுடைய பாதங்களை சமர்ப்பணமாக இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் வைத்து பரிபூர்ண நம்பிக்கையும் சரணாகதியும் நம் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த யோகியை சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அண்ணாமலை அடிமை சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரின் பாதங்களில் வைத்து உங்களில் பாதங்கள் எல்லாம் ஸ்மரித்து நமஸ்காரம் செய்வதாக பாவனை செய்து கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சாட்சாத் அந்த அருணாச்சலேஸ்வரன் பாதத்திலையும் யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகளின் பாதங்களிலும் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.